நேர்களே, முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. கத்தரி வெயிலானது இன்றுடன் நிறைவடையும் என்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. சென்னையில் வெப்பம் மேலும் அதிகரித்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. 28 நாட்களாக கத்தரி வெயில் நீட்டித்து வந்தது. இன்றுடன் கத்தரி வெயில் முடிவடையும் என தெரிவித்த நிலையில் சென்னையில் வெப்பமானது அதிகமாக பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தமிழகம், புதுச்சேரியில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் மீண்டும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னையில் 106 டிகிரி வெப்பம் கொளுத்தும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ஒரு சில இடங்களில் 6 நாட்களுக்கு மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிகபட்சமாக சென்னையில் 106 டிகிரி வெப்பம் வரை கொளுத்தும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. கத்தரி வெயிலின் தாக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்னையில் 106 டிகிரி வரை வெப்பம் கொளுத்தும் என வெளியான தகவலானது சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 3-4 நாட்களில் தொடங்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கின்றது. தமிழகத்தில் மேலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை 106 டிகிரி வெப்பம் கொளுத்தும் என தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தமிழ்நாட்டின் வெப்பத்தின் தாக்கம் மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதில் சென்னையை பொறுத்தவரை 106 டிகிரி வெப்பம் கொளுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.